எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனை மறந்து தங்களுடைய கைகளால் உண்டாக்கப்பட்ட சிற்பங்களை தெய்வங்களாக பாவித்த எசபேலும் ஆகாபும் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய துஷ்டத்தனத்தின் நிமித்தம் 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாதபடி தேவன் செய்தார். உடனே ஆகாபிடம் எலியா மூலமாக தேவன் பேசின பின்பு எலியா நினைச்சிருப்பாரு, எல்லா பக்கமும் பஞ்சம் வந்தா என்னோட நிலைமை என்ன ஆகுறது? ஆண்டவர் சொன்னாரு, எதுக்கும் கவலைப்படாது எலியா, நீ கேரித் ஆற்றண்டையில உட்காரு, காலையிலயும் சாயங்காலமும் நான் உனக்கு காகங்கள் மூலமா உன்னை போஷிப்பேன். சொன்ன மாதிரியே ஆண்டவர் நல்லா போஷித்தாரு. எலியா நினைச்சிருப்பாரு, ஆண்டவரே இதுக்கு மேல என்ன வேணும்னு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, இல்ல எலியா, நான் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன்னு. நீ ஒரு ஆசீர்வாதமா மாறணும். அதனால இங்க இருந்து நீ கிளம்பி சாரிபாத் அப்படின்ற ஊருக்கு நீ போகணும். உடனே எலியா கேரித் ஆற்றங்கரையில இருந்து கிளம்புறாரு. அது நல்ல சௌகரியமான இடம் இல்லையா? அங்க இருந்து கிளம்புறாரு. சாரிபாத் ஊர்ல இருந்த அந்த விதவை வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களாம். காரணம் என்ன தெரியுமா? அவங்க கிட்ட என்ன இல்லையா? விறகு இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இல்ல? விறகு இல்ல. மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, நெருப்பு இருக்கு, இது எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் கூட இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்ல? விறகு இல்ல. விறகு இல்லாத காரணத்தினால வெளியே வந்தாங்க. அவங்க வெளியே வந்தப்ப யார சந்திச்சாங்க? தீர்க்கதரிசியாகி எலியாவை சந்திச்சாங்க. சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளோட சூழ்நிலைய இது இல்லன்ற கட்டத்துக்கு எதுக்கு எடுத்துட்டு போறாருன்னா, ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும்ன்றதுக்காக தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்ககிட்ட இல்லாதவைகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. அத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஒருவேளை அதே விறகுகள் அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்திருந்தா, அதே விறகு அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்திருந்தா அந்த அம்மா வெளியே வந்திருப்பாங்களா? தேவ மனிதனாகி எலியாவை பார்த்திருப்பாங்களா? சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன குறை உங்களுக்கு இருக்கோ, அதே விஷயத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வதன் மூலமா தம்முடைய மகத்துவத்தை என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவாரு.